Good morning students. Chapter 6 Banking வங்கியியல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இது வந்து நீங்கள் வணிகவியல்லையும் இது படிப்பீங்க, பொருளியலையும் படிப்பீங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரெண்டுலேயுமே இந்த பேங்கிங்கில் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் உங்களுக்கு. அதாவது வணிக வங்கிகள், மைய வங்கிகள் இதெல்லாம் என்ன பணிகள் செய்து மக்களுக்கு அதனால் என்னென்ன நன்மைகள் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் கிரியேட் மணி அப்படின்னு கல்பர்ட்ஸ்ன்றவர் அவர் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடனை அளிக்குது மற்றும் கடன் அளிக்குது, கடன் உருவாக்குற ஒரு நிறுவனமாகவும் அது செயல்பட்டு வருது. அதை நம்ம இதில் பார்க்குறோம். இன்னும் நிறைய இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன்ஸ். we are going to study all these topics. இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். பார்த்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளான வியாபாரம், வாணிகம், விவசாயம் இதுக்கெல்லாம் தேவைப்படும் நிதி வந்து ரொம்ப முக்கியமானது. உயிர் வாழ நமக்கு ரத்தம் எப்படி முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நிதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. வாணிபம்னாலும் நிதி வேணும், விவசாயம், வியாபாரம் எல்லாத்துக்குமே. அப்போ வாணிகத்தின் முதுகெலும்பாகவே உங்களுக்கு வங்கி தான் செயல்படுது. அப்போ நாட்டின் மேம்பாட்டிற்கு முக்கியமாக இந்த 3 பாயிண்ட் இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உயிர் வாழ ரத்தம் எப்படி அவசியம் அதே மாதிரி அவசியமோ அதே மாதிரி உங்களுக்கு நிதி, பணம்ன்றது ரொம்ப மிகவும் முக்கியமானது. வியாபாரத்திற்கு, வணிகத்திற்கு, விவசாயத்திற்கு, எல்லாருக்குமே. அதில் நம்ம அதோட முக்கியத்துவத்தை தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். அதுலேயும் நாட்டின் முதுகெலும்பாக வங்கி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. ஃபைனான்ஸ் இஸ் த life blood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. The bank is generally understood as an institution which provides fundamental financial services such as accepting deposits and lending loans. டெபாசிட்ஸ்னால் உங்களுக்கு வைப்புகள், இப்போ பணத்தை வந்து மக்களுடைய பணத்தை வச்சு அந்த பேங்க்கில் வச்சு நமக்கு தரதுக்கும் லோன்ஸ் வழங்குறதுக்கும் நிறையா காரியங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது. பேங்கிங் செக்டார் வந்து ஆக்ட்ஸ் அஸ் த பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. ஒரு முதுகெலும்பாக செயல்படுது. ஏற்கனவே சொன்ன இன்ட்ரடக்ஷனில் அதுதான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைய வங்கியோட தோற்ற வரலாறு. ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றுனது தான் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. இந்த மைய வங்கி பாருங்க 1897ஆம் ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை அது பெற்றது. 1656 ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் இன் த வேர்ல்டு. இட் அக்வயர்ட் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. But the fundamentals of the art of banking have been developed by the Bank of England 1864 as the first bank of issues. 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1920 large number of central banks were established between 1921 and 1954. 21க்கு பிறகு 54க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கி 1934, சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. அதே இயர்ஸ் இதெல்லாமே எந்தெந்த வருஷங்களில் தோற்றுவிக்கப்பட்டது நிறைய தான். இங்கிலீஷில் அதே தான் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா, அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் அண்ட் த பேங்க் ஆஃப் இஸ்ரேல் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். எந்தெந்த இயரில் எது ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை பார்க்குறோம். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் பாருங்க 1770 அண்டர் பிரிட்டிஷ் ரூலில் நம்ம இருக்கும்போது. அடுத்தது த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க்ஸ். அதுலேயும் there are 3 presidency banks. Bank of Bengal 1809, Bank of Bombay 1840, Bank of Madras 1843. இதில் வந்து நம்ம பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் சொன்னோம்னா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி இதெல்லாமே பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டது.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வணிக வங்கிகள். வணிக வங்கிகள் அப்படின்னும் போது கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிக வங்கிகள். வணிக வங்கி என்ன பண்ணுது பாருங்க, மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்யறவங்க மற்றும் பெரிய நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு. மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுனா என்ன, நம்ம பணங்களை நம்ம டெபாசிட் பண்றோம். நம்மகிட்ட இருந்து இந்த டெபாசிட்ஸை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிறிய அளவுல, நடுத்தர அளவுல, பெரிய அளவுல நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இயங்குது, அவங்களுக்கு கடன் அளிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க, பணத்தை நிதியை அளித்து அவங்களோட உற்பத்தியை அவங்க பெருக்கிறாங்க. நீர்மைத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் என்ன பண்ணுது, நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. வணிக வங்கியின் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல இது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து refers to a bank or a division of large bank which more specifically deals with the deposit and loan services provided to corporations or large middle-sized business as opposed to individual members of the public small business. They do not provide long-term credit as liquidity of assets is to be maintained. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. கமர்ஷியல் வணிக வங்கிகளுடைய பணிகள், முக்கியமான பணிகள், வணிக வங்கியின் பணிகள் எடுத்துட்டீங்கன்னா இல்லை கொஸ்டின்ல இது இம்பார்ட்டன்ட். அதோட பணிகளோட பங்குகள் தான் முக்கியம். இது வணிக வங்கி வந்து லாப நோக்கத்தை உடையது. அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்கும். கவர்மெண்ட்னா தான் நமக்கு வந்து அவங்க வந்து என்னது மக்களோட நலனை அடிப்படையாக கொள்வாங்க. ஆனால் வணிக வங்கிகள் எல்லாமே லாப நோக்கத்தை தான் அவங்க முன்னணியாக வச்சு செயல்படுறாங்க. வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அவங்க அளிச்சுட்டு வராங்க. வணிக வங்கியின் பணிகள் எடுத்துட்டோம்னா அதை 3ஆ பிரிக்கிறாங்க. முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள், அடுத்தது இதர பணிகள். அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிளாசிஃபைட் இன்டு பிரைமரி, செகண்டரி which are shown in the picture. functions வந்து அந்த other functions. பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதன்மை பணிகள் வைப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல், அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அட்வான்சிங் லோன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், நிதிகளை இடமாற்றுதல், கடன் உற்பத்தி செய்தல். ஏஜென்சி சர்வீசஸ் முகமை, ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் பொது பயன்பாடு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதியை மாற்றி விடுறது, கிரெடிட் கிரியேஷன் கடன் உற்பத்தி செய்தல். இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது. இட் இம்ப்ளைஸ் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட்ஸ் தான். வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் தமிழ் மீடியத்தில் முதன்மை பணிகளை முதலாவது பாயிண்ட் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். பொதுமக்கள் நம்ம என்ன செய்யறோம், நம்மகிட்ட செலுத்தப்படுகிற வைப்புகளை அவங்க என்ன பண்றாங்க, டெபாசிட்ஸை ஏற்றுக்கொண்டு இது வங்கி வணிகத்துக்காக முக்கியமான ஒரு நிதி ஆதாரம். இதை 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அந்த வைப்புகளையும் அவங்க 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்பு வைப்புகள், இன்னொன்று கால வைப்புகள். டிமாண்ட் டெபாசிட்ஸ். It refers to deposits that can be withdrawn by individuals without any prior notice to the bank. In other words, the owners of these deposits are allowed to withdraw money anytime by writing a withdrawal slip or a check at the bank counter or from ATM centers using debit card. இது உங்களுக்கே தெரியும். பேங்க்குக்கு நீங்கள் போய் பணம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டெபாசிட் அங்கே இருந்துச்சுன்னா நம்ம போய் வித்ட்ராயல் ஃபார்மில் எழுதி நம்ம கொடுத்து நம்ம பணத்தை நம்ம அங்கே எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம கார்ட்ஸ் மூலமாக நம்ம ஏடிஎம்லையும் போய் எடுக்கிறோம். இதான் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்பு வைப்புகள். இது என்னன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய் எடுக்கலாம். வாடிக்கையாளர் முன்னறிவிப்பு இன்றி எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் பணத்தை நீங்கள் கணக்குலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்கள் எப்படி எழுதலாம், அந்த படிவம் மூலமாக, காசோலை, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், அதான் ஏடிஎம், இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி. இதை மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே காமர்ஸில் படிக்கிற மாதிரி தான். 2க்குமே இந்த லெசன் பொதுவான லெசன். அதனால் நல்லா கவனிச்சிக்கனாலே போதும், நீங்கள் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதனால டிமாண்ட் டெபாசிட்ஸ்ன்னும் போது வைப்புகளை ஏற்றுக்கொள்தல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம், எந்த முன்னறிவிப்பின்றி வாடிக்கையாளர் எந்த நேரமும் போய் என்ன பண்ணலாம், பேங்க்கில் பணம் எடுக்கலாம். ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் அதை எதன் மூலமாக, காசோலை மூலமாக எடுக்கலாம், அந்த படிவங்கள் மூலமாக நீங்கள் ஃபில் பண்ணி தந்து எடுக்கலாம், இல்லை ஏடிஎம் மூலமாக நீங்கள் கார்டு வச்சு வெளியே எடுக்கலாம், எது வேணாலும் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா கால வைப்புகள். கால வைப்புகள்னும் போது என்னென்னா டைம் டெபாசிட்ஸ். கால வைப்புகள் இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட்ஸ் that are made for certain committed period of time. Banks pay higher interest on time deposits.
These time deposits can be withdrawn only after a specific time period by providing a written notice to the bank. என்னது இதில் என்னன்னா கால வைப்புகள் என்னன்னா டைம் குறிப்பிட்ட கால வரையறை தான் இந்த வங்கியிலிருந்து மீள பெறப்படாமல் இருக்கும் வைப்புகள். ஏன்னா கால வைப்புகளுக்கு கூடுதலான வட்டி தராங்க. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட கால வரைக்கும் அதை எடுக்காம இருக்கனால இதுக்கு பேரு பிக்சட் டெபாசிட்ஸ். இவை வந்து நிலை வைப்புன்னு சொல்லலாம் மற்றும் தொடர் வைப்பு ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஆகியன கால வைப்பு வகைகளில் முக்கிய வகைகளாகும். கால வைப்புன்னா என்னன்னா நீங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குறிப்பிட்ட கால வரையறை வரை வங்கிகளிடமிருந்து மீள பெறப்படாமல் இருக்கும் வைப்புகள். நீங்க வந்து நினைச்ச நேரம் எடுக்க முடியாது. These deposits can be withdrawn only after a specific time period. அதான் வந்து உங்களுக்கு இதுல பாக்குறீங்க. அடுத்தது முதன்மை பணி. முதன்மையில 2 தான் சொன்னீங்களா. முதன்மை பணின்னா என்னது? பிரைமரி ஃபங்க்ஷன் 2 தான். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான பணிகளில் வந்து கடன் வழங்கல், அட்வான்சிங் லோன்ஸ். தனிநபர் வணிகத்திற்காக கடன்கள் வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகள் என்ன பண்ணுது பாருங்க, ரொக்க கடன்கள், மாற்று சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று இந்த மாதிரி முறைகளில் கூட அவங்க கடனை வழங்குறாங்க. அட்வான்சிங் லோன்ஸும் முக்கியமான ஒரு பணி, முதன்மை பணியில் வருது. அடுத்தது இட் ரெஃபர்ஸ் டு கிராண்டிங் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் கிராண்ட் லோன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் அண்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னா இரண்டாம் நிலை பணிகள். இரண்டாம் நிலை பணிகளை வந்து முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், இதர பணிகள் என 3 பிரிக்கிறோம். ரெண்டாவது வகையை தான் இந்த 3 பிரிக்கிறோம். இரண்டாம் நிலை பணியை 3 பிரிக்கிறோம். ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா முகமை பணிகள். முகமை பணிகளில் முதலாவது கலெக்டிங் செக்ஸ். வங்கி வாடிக்கையாளருக்கு முகவராக இருந்து செய்யும் பணியை தான் முகமை பணி அப்படின்றோம். அப்படின்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்னா இட் இம்ப்ளைஸ் that commercial banks act as agents of customers by performing various functions. ஒரு ஏஜென்ட்டா இருந்து செயல்படுற மாதிரி செயல்படுது. அதான் முகமை பணிகள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸில் முதலாவது கலெக்டிங் செக்ஸ், அதாவது காசோலைகளை பணமாக்குதல். வாடிக்கையாளர்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, காசோலை, மாற்றுச்சீட்டு இதெல்லாம் வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, தீர்வகத்தின் மூலம் வசூல் செய்து தருகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ஸ் கலெக்ட் செக்ஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் on the behalf of their customers through clearing house facilities provided by the central bank. At the second பார்த்தீங்கன்னா collecting income. அப்படின்னா வருமானத்தை பெறுறது. வணிக வங்கிகள் என்ன பண்ணுது, வாடிக்கையாளர்களுக்கு வர வேண்டிய இப்போ என்ன எடுத்துக்காட்டாக இருந்து லாப ஈவு எடுத்துக்கலாம், ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி இதெல்லாத்தையும் வசூலி தர்றதுக்கு அதை கலெக்டிங் இன்கத்துக்காக இதை என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு முறையை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. Investments on behalf of their customers. A credit voucher is sent to customers for information when any income is collected by the bank. Bank மூலமா பேங்க் மூலமா என்னென்ன இன்கம் உங்களுக்கு வாடிக்கையாளருக்கான வருமானம் வசூலிக்கப்பட்டதை இந்த பற்றுச்சீட்டின் மூலம் வங்கிகள் தெரியப்படுத்துது. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா செலவுகளை செலுத்துகிறது, பேயிங் எக்ஸ்பென்சஸ். இரண்டாம் நிலை பணிகளில் முக்கியமானது பேயிங் எக்ஸ்பென்சஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் obligations of customers such as telephone bills, insurance premium, school fees and rents. இப்போ பாருங்க, வணிக வங்கிகள் என்ன பண்ணுது, வாடிக்கையாளர்கள் பல்வேறு செலுத்து கடமைகளை அது செய்யுது. தொலைபேசி கட்டணம் கட்டுறது, காப்பீட்டு பிரீமியம் கட்டுறாங்க, மாசம் மாசம் கட்டுவாங்க, அது கல்வி கட்டணம், வாடகை செலுத்துதல், இது எல்லாவற்றையும் வாடிக்கையாளர்களுக்காக வணிக வங்கி செய்யுது. இந்த செலவுகளை செய்யும் போது பாருங்க, பொது செலவு சீட்டின் மூலம் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு அதை தெரியப்படுத்துது. இந்த மாதிரி பணிகளை இந்த மாதிரி செலவுகளை அவங்க செய்யறாங்க அப்படின்றத அது தெளிவுபடுத்துது. அதான் வந்து உங்களுக்கு இந்த பேயிங் எக்ஸ்பென்சஸ். இது 3. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ல பார்க்கணும்னா பொது பயன்பாட்டு பணிகள் சொன்னேன். இந்த பொது பயன்பாட்டு பணிகள்னா வாடிக்கையாளர்களுக்காக சில கூடுதல் பயன்பாட்டு பணிகளை அவங்க செய்யறாங்க. அது ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் சம் யூட்டிலிட்டி சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். பொது பயன்பாட்டு பணிகளையும் செய்யறாங்க. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பெட்டக வசதி. அப்படின்னா என்னன்னா, இப்ப உள்ள காலங்கள்ல நம்ம எல்லாமே எங்கேயாவது வெளியே எங்கேயும் போனோம்னா எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு போக முடியாது. எல்லா முக்கியமான பத்திரங்கள், பணம் அதெல்லாம். இப்போ அதனால என்ன பண்றாங்க பாருங்க, நகைகள், பங்குகள், கடன் பத்திரங்கள், மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பெட்டக வசதியை வணிக வங்கிகள் தருது. இதனால நம்ம திருட்டு, இழப்புகளை தவிர்க்க இந்த வசதி நமக்கு உதவுது. அப்ப பெட்டகத்தில் உள்ள பொருட்களுக்கு வங்கி பொறுப்பல்ல. அப்படின்னா என்ன, இது என்னென்ன கொடுக்காங்க பாருங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்
provide locker facilities to its customers for safe custody of jewelry, shares, debentures and other valuable items. Underline பண்ணி வச்சுக்கோங்க. Jewelry, shares, debentures and other valuable items. Banks are not responsible for the items in the lockers. At the second one, பயண காசோலைகளை வழங்குதல், issuing travelers checks. Banks issue travelers checks to individuals for traveling outside the country. இப்போ வந்து பயண காசோலைகள் வழங்குறதன் மூலமாக வெளிநாட்டு பயணத்தின் போது பண பாதுகாப்புக்கு இது வழிவகுக்குது. இது வந்து கமர்ஷியல் பேங்க் மக்களுக்காக இந்த பொது பயன்பாட்டு பணியை செஞ்சு தருது. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணியை கையாளுதல். அந்நிய செலாவணி கையாளுதல்னா issuing travelers checks முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்டு டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ்மேன், டீலிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி காலங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்நிய செலாவணி ஈடுபடுகிற வணிகர்களுக்கு வணிக வங்கிகள் அந்நிய செலாவணி வசதியை செய்து தருது. இதனால் ஆனால் இதுக்காக நாட்டின் மைய வங்கியிடம் வணிக வங்கிகள் உரிய அனுமதியினை பெற்றிருக்க வேண்டும். அந்நிய செலாவணியை கையாளுறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏற்றுமதி இறக்குமதியில் வணிகர்களுக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா, அப்படி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இதுக்குரிய லைசன்ஸ் அவங்க பெற்றிருக்கணும், உரிமம் பெற்று அதுதான் அவங்க உரிய அனுமதி, இந்த அனுமதி பெற்று தான் இதை அவங்க செய்ய முடியும். டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி கையாளுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் உறுதியளிப்பு கடிதம். கடன் உறுதியளிப்பு கடிதம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட். கடன் உறுதியளிப்பு கடிதம் வாடிக்கையாளரோட கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வங்கிகள் என்ன பண்ணுது, கடன் உறுதியளிப்பு கடிதத்தை வழங்குது. கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் ஒர்த்தினஸ். அவங்க மேல அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஒர்த்தினஸ்க்காக இந்த லெட்டர் அவங்க வழங்குறாங்க. அடுத்து பார்க்கும்போது அடுத்தது என்னன்னு பாருங்க, பத்திரங்களுக்கு எழுத்து உறுதி வழங்குறது. அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். பத்திரங்களுக்கு எழுத்து உறுதி வழங்குதல், அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை செய்து, அதாவது பொதுமக்கள் வங்கிகள் மீது முழு நம்பிக்கை அவங்க வச்சிருக்கிறதுனால எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் அவங்க தயக்கம் எது இருக்காது, அதனால அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். நீங்க அவ்வளோ எழுதுனா போதும், அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் எதுக்கு, அவங்க மேல ஒரு அது அவங்க அதை எழுத்துறுதியில கொடுத்துட்டாங்கன்னா வாங்குறதுல தயக்கம் இருக்காது. அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேங்கிங், மின்னணு வங்கி. வணிக வங்கிகள் மின்னணு முறையை பின்பற்றுவதனால பற்று அட்டை, கடன் அட்டை மற்றும் இணைய வங்கி மூலம் விரைவான பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள உதவுது. இப்போ நவடேஸ் இப்போ அதான் ரொம்ப ஃபாஸ்டா அதில் தான் அவங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இட் இன்க்ளூட் சர்வீசஸ் சச்சஸ் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங், அதான் எலக்ட்ரானிக் பேங்கிங். அடுத்து பாருங்க இதர பணிகள். இதர பணிகள்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ். அதில் முதலாவது பண அளிப்பு. வணிக வங்கிகள் முக்கிய பணிகளில் ஒன்று பணப்புழக்க வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் பண அளிப்பை அதிகரிக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இது என்ன பாருங்க, இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் மணி சப்ளை. எப்படி இன்க்ரீசிங் மணி சப்ளைனா, இப்போ ஒருத்தருக்கு வந்து அவசரமாக ஒரு வங்கி ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் போது கடன் பெறுபவர் பெயர்ல உள்ள ஒரு கேட்பு வைப்பு கணக்கில் அது பணம் வந்து வரவு வைக்கப்படுது. இங்கு பணம் ரொக்கமா செலுத்தப்படலை, அதை எப்படி அவர் எடுத்துக்கலாம் என்பதை அவரே அவர் எப்படி செலுத்தப்படவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதிகமாக பணம் அச்சடிக்கப்படாமல் பண அளிப்பு அதிகரிக்கிறது. எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து பாருங்க 5 lakh இந்த பேங்க் வந்து லென்ஸ் 5 lakh rupees to an individual and opens a demand deposit in the name of that individual. Bank makes a credit entry of 5 lakh in that account. This leads to creation of demand deposits in that account. The point to be noted here is that there is no payment in cash. கேஷ் வந்து பேமெண்ட்டாக கேஷாக போகாமல் அது எப்படி போகுது, வைப்புகளில் போகுது. அதான் நம்ம சொல்கிறோம் டிமாண்ட் டெபாசிட்ஸ், அந்த மாதிரி போகுது. ஆனால் மணி சப்ளை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 5 lakhs. அடுத்து செகண்ட் என்னன்னா கடன் உருவாக்கம், கிரெடிட் கிரியேஷன். கடன் உருவாக்கம், கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கடன் உருவாக்கம் வணிக வங்கியின் பணிகளில் ரொம்ப மிகவும் சிறந்தது. இது என்ன செய்யுதுன்னா பண அளிப்பினை அதிகரிக்கும். பண அளிப்பினை அதிகரிக்கும் பணியை ஒட்டி இது அமையுது. அவ்வளோதான், அவ்வளோ சொன்ன கடனை உருவாக்குது. அடுத்தது
கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களை திரட்டுதல். இந்திய ரிசர்வ் வங்கியை போன்றே வணிக வங்கி என்ன செய்து பாருங்க, வணிகம், தொழில், விவசாயம், நிதி, இதுக்கு எல்லா துறைகளிலுமே புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க. அந்த புள்ளி விவரங்கள்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. அதான் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக இதன் அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தங்களோட ஆலோசனைகளை வணிக வங்கிகள் வழங்கி வருகிறது. இது ரொம்ப இதர பணிகள் ரொம்ப முக்கியமானது. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்ஸ் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் statistics relating to trade, commerce and industry. They advise customers and the public authorities on financial matters. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக், வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க நுட்பம். வங்கிகள் கடன் உருவாக்கன்றது ரொம்ப முக்கியமான செயல். நான் சொன்னேன், வங்கி கடன்ன்றது வாடிக்கையாளர்கள் வைப்புல இருந்து தேவைப்படுவோருக்கு என்ன செய்யறாங்க, அவங்க விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் போல் கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கறாங்க. வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். வங்கிகள் என்ன செய்யுதுன்னா, நம்ம வச்சிருக்க நம்மளோட டெபாசிட்ஸ்ல இருந்து நமக்கு கடனை உருவாக்கி அவங்க தராங்க, கடனை கொடுக்கறாங்க, அதை முன்பணம் கொடுக்கறது மாதிரி வங்கிகள் வழங்கும் கடன்கள் என்ன ஆகுதுன்னா பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். சுருக்கமா சொன்னா, வங்கிகளின் கடன் அளிப்பு பணத்தை உருவாக்கும். அதே கடன்கள் வங்கியோரால் திருப்பி செலுத்தப்படும் பொழுது கூடுதலாக உருவான பணம் மறைந்து போகும். இதை ஒரு சிலர் மாயை, இல்யூஷன் என்று கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்க அவங்க, பேங்க் கிரெடிட் refers to bank loans and advances. Money is said to be created when the banks through their lending activities make a net addition to the total supply of money in the economy. ஆனா அட் லாஸ்ட் பார்க்கும்பொழுது அதை ஒரு இல்யூஷன் அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். கேட்பு வைப்புகள்னா முன்னாடியே பார்த்தோம் நம்ம, டிமாண்ட் டெபாசிட்ஸ். பேங்க் ஹேவ் த பவர் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் தே எக்ஸசைஸ் திஸ் பவர் த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அண்ட் அக்வயரிங் அதர் அசெட்ஸ். வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளோட அளவையும் அதிகரிக்க முடியும், குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன, அதன் மூலமா வணிக வங்கிகள் தங்களோட கடன் அல்லது முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக பாருங்க, சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அது முடிகிறது. இந்த மாதிரி இந்த சக்தி வங்கிகள் வைப்புகளை புதிய வைப்புகளாக உருவாக்குவதன் மூலம் தான் இது சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட், பிரைமரி பாசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட். அப்படின்னா என்னன்னா, the modern banks create deposits in two ways. நவீன வங்கிகளால் உருவாக்கப்படும் வைப்புகள் ரெண்டு வகைப்படும். முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள். Primary or passive deposits. Primary deposit and derived deposit. When a customer gives cash to the bank and the bank creates a book debit in his name called a deposit, it is known as primary deposit. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தை வங்கியில செலுத்துறாரு, அது அவரோட பேர்ல தான் அது பற்று வைக்கப்படும். இதுதான் முதல் நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு அப்படின்னு இதுக்கு பேர். தன்னுடைய பேர், அவரோட பேர்லயே, it is known as primary deposit. But when such a deposit is created without there being any prior payment of equivalent cash to the bank, it is called a derived deposit. ஒருவருக்கு வழங்கப்படுற கடன் ரொக்கமா கையில கொடுக்கப்படாம அவர் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இவ்வாறு செலுத்தப்படும் தொகை தான் பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். முதலாவது சொல்லும்போது, ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில செலுத்துறாருன்னா அதில் அவரோட பேர்ல வைக்கப்படும். இதுக்கு பேர் தான் என்னது, முதல் நிலை ஆர் பிரைமரி ஆர் டெரைவ்டுன்னு சொன்னோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா, ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக அவரோட கையில கொடுக்கப்படாமல் அவர் ஒரு கணக்குல தான் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகை தான், இதுக்கு பேர் தான் என்னது, பெறப்பட்ட வைப்பு. அல்லது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது equivalent cash to the bank, it is called derived deposit. பிரைமரி டெபாசிட்னா முதன்மை வைப்புகளை கொண்டே வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளருக்கு அதிகமா வழங்குறாங்க. இதற்கான முயற்சிகள் தான் வாடிக்கையாளர் செய்யறாங்க. இதில் வங்கிகளின் பங்கு செயலற்றது. அதனால இந்த வைப்புகள் செயலற்ற வைப்புகள். It is out of these primary deposits that the bank makes loans and advances to its customers. So these deposits are also called passive deposits. அடுத்து, credit creation literally means the multiplication of loans and advances. இப்ப கடன் உருவாக்கன்றது கடன் மற்றும் முன்பண பெருக்கத்தினை குறிக்கும். அதாவது வழங்கப்படுற கடன் பாத்தீங்கன்னா ஒரு புதிய வைப்பினை உருவாக்குது. அப்ப முதல் வைப்புகளை பெறும் பொழுது அந்த பணம் முழுமையுமே வங்கியில கடனா அளித்திட முடியாது. மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கிற அந்த
குறைந்தப்பட்ட விகித அளவுக்கு குறையாமல் வணிக வங்கிகள் ரொக்க இருப்பா வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா வணிக வங்கிகள் 20% பணத்தினை வைத்துக்கொள்ள மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கும்னா கடன் அந்த சூழ்நிலை கடன் உருவாக்கத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. For the purpose of understanding, it is assumed that all banks are obliged to keep the ratio between cash and its deposit at a minimum of 20%. அதுலேயும் ஃபர்ஸ்ட் பாருங்க, வங்கிகள் ரொக்க கையிருப்பு வீதத்தை விட அதிகமான ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்தால் அந்த பணத்தை கடனாக வழங்கி விடுவார்கள். எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டார்கள். அதனால் குறைந்தபட்ச ரொக்க கையிருப்பு காலியாகி விடாது. 2 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து the banks do not keep any excess reserves. In other words, it would exhaust possible avenues of income earning activities like giving loans etc. At the next one, there are no drains in the supply of money. எல்லாம் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டாங்க, ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. So the public do not suddenly want to hold more idle currency or withdraw from the time deposit. Under the above assumptions, when a customer deposit sum of 1000 in a, இது ஒரு உதாரணம் மாதிரி சொல்லியிருக்காங்க, in a bank, the bank creates a deposit of 1000 in his favor. இப்போ இந்த இதோட அடிப்படையில் ஒரு உதாரணத்தோட விளக்கியிருக்காங்க. அந்த உதாரணம் என்னன்னா, ஒருவர் பேங்க்ல 1000 செலுத்துவதாக வைத்துக் கொள்வோம். அப்படி செலுத்தப்படும் பணம் வாடிக்கையாளர்களின் கணக்கில் சேர்க்கப்பட்டு முதல் நிலை வைப்பாகும். வங்கியின் மொத்த பண இருப்புல, அதாவது வங்கியின் ரொக்க பாதுகாப்பு பெட்டகத்தில் 1000 அதிகரிக்கும். இந்த நிலையில பொருளாதாரத்தில் உள்ள பண அளிப்பு அதிகரிக்காது. ஏனெனில் ரொக்கமாக வங்கியில் செலுத்தப்பட்ட அந்த 1000 வாடிக்கையாளரின் வங்கி பணமாக உள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வாங்கிட்டாரு திரும்ப செலுத்துறாரு, அது என்ன ஆகுது, அந்த பணம் வந்து பாருங்க, the bank creates a deposit of 1000 in his favor. Bank deposits have increased by 1000, but at this stage there is no increase in the total supply of money with the public. பண அளிப்பு இதிலான அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Because the above extra bank money of 1000 is offset by the cash of 1000 deposited in the bank. அப்போ மைய வங்கியின் அந்த அறிவுறுத்தலின்படி 20% குறைந்தபட்சம் அதில் இருக்கணும். 20%னா என்ன, எவ்வளோ பாருங்க, ரொக்க இருப்பானை 200 இருப்பில் வைக்க வேண்டிய தொகை போக 800 வங்கியில் கடன் கொடுக்க தயார் நிலையில் இருக்கும். இப்போ 2வது நபர் கடன் கேட்டு வரும்பொழுது அவருக்கு 800 ரூபாய் கடன் அளிக்கப்படும். இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த கடன் ரொக்கமா அளிக்கப்படாம அவரது கணக்கில் வைப்பாக அளிக்கப்படும். இதுக்கு பேரு இதுவே தருவிக்கப்பட்ட வைப்பு, டிரைவ்டு டெபாசிட். அவரும் உடனே பணத்தை முழுவதையும் கணக்கிலிருந்து எடுக்க மாட்டாரு. அந்த தருவிக்கப்பட்ட வைப்பிலிருந்து 800ல் 20%, அப்ப அதுல 20% பாத்தீங்கன்னா 640 இருக்கும், மீண்டும் கடன் கொடுக்க தயாரா இருக்கும். அப்ப அதுல இருந்து 3வது நபர் கடன் கேட்கும் போது, அது விண்ணப்பிக்கும் போது அந்த 640 கடனாக கணக்கு வைப்பாங்க. அதுல இருந்து தருவிக்கப்பட்ட 20% அதுல இருந்து குறைச்சிருவாங்க. அப்ப அதன் போது 128 ரூபா போக 512 ரூபா கடன் வழங்க தயாரா இருக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டே போனோம்னா 1000 + 800 + 640 + 512 அப்படியே போயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து அதுதான் மணி மல்டிப்ளையர். ஆகவே இந்த மொத்த கடன் உருவாக்கன்றது 1000 × 5, அப்போ 5000. இந்த கடன் உருவாக்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 1000 என்ற வைப்பு 5000 பெருகுது. இப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமா அவன் எப்படி கொடுக்குறான் பாருங்க, 20% அவன் வச்சுக்கிறான் இருப்பு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதில் 20% போது 200 ரூபா வச்சுக்கணும் டெபாசிட்டாக வச்சுட்டு, பாக்கி அந்த 800 is excess cash reserve with it. According to the above assumption, the bank should lend out this 800 to the public. Suppose it does so and the debtor deposits the money in his own account with another bank. The bank is creating a deposit of 800. அதே தான் இப்போ தமிழில் நான் சொன்னதே தான், அதே தான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான் வருது. அது அப்படியே 20% வச்சுட்டு நீங்கள் மீதியை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுலேருந்து நீங்கள் கழிச்சிட்டே வரும்பொழுது மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கடைசியில் கால்குலேட் பண்ணிங்கன்னா, it can be shown that when the stage is reached, the total of the above will be 5000. அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இதை அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு. ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஃபார்மேஷன்.
இப்போ இந்த நம்ம எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூலதன திரட்சி ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது என்னது? மூலதனம் தான் வேணும். இந்த மூலதன திரட்சியை தான் வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வணிக வங்கியானது மிகவும் முக்கியமான இந்த மூலதனத்தை அதிகமாக கொடுக்கறதுனால உற்பத்தியை பெருக்கிறதுக்கு அது உதவுது. இப்போ பொதுமக்களோட சேமிப்பை வைப்புகளாக பெற்றுக்கொண்டு அவைகளை உற்பத்தி நோக்கத்துக்காக கடனை வழங்குறாங்க. அப்போ வங்கிகளின் சேமிப்புகளை திரட்டுவதில் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களிடம் அறிமுகப்படுத்துறாங்க. மக்கள் உடனே கொண்டு போய் பணத்தை போட்டுற மாட்டோம். நமக்கு என்ன பண்றாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட், அந்த ரேட்டு, அதை வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துறாங்க. அப்படின்னும் போது தான் மக்கள் என்ன செய்வாங்க, பணத்தை கொண்டு போய் வைப்புகளில் போடுவாங்க. அந்த பணத்தை தான் அவங்க என்ன செய்யறாங்க, மூலதனமா நமக்கு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த மூலதனமா அதை திருப்பி தராங்க. அதான் கேபிட்டல் ஃபார்மேஷன். nowadays banks offer very attractive schemes, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, very attractive schemes to induce the people to save their money with them and bring the savings mobilized to the organized money market. என்ன சொல்லியிருக்கான், if the banks do not perform this function, savings either remains idle or used in creating other assets, gold, which are low in scale of planned priorities. பேங்குகள் பொதுமக்களிடம் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களை அவங்க கொண்டு வரலன்னா அந்த பணம் பொதுமக்களிடமே பயன்படுத்தப்படாமல் இருந்தாலோ அல்லது தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்யப்பட்டிருந்தாலோ உற்பத்திக்கு பயன்பட்டு இருக்காது. அது வீட்டுக்குள்ள பீரோல தங்கமா தூங்கும், இல்லைன்னா லாக்கர்ல தங்கமா இருக்கும். அவ்வளவுதான். இது இந்த மாதிரி வைப்புகளை பெறுறதுக்காக வணிக வங்கிகள் என்ன செய்யுது, மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்கீம்ஸை தோற்றுவித்து உற்பத்திக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க. அதுதான் பணத்தை உற்பத்தி செய்யறது, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக பணத்தை தாராளமாக வழங்குறாங்க. மூலதன திரட்சி, கேபிட்டல் ஃபார்மேஷன். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஆல்ரெடி we have studied this point. கிரியேஷன் ஆஃப் கிரெடிட்னா பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். வங்கிகள் என்ன செய்யுது, கடன் உருவாக்கம் மூலம் முன்னேற்ற திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக வழங்குறாங்க. வேலை வாய்ப்பு, வருமானம், விற்பனை இதெல்லாம் ஆகியவை இதனால ஏற்றம் பெற்று விரைவான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருது. கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன். அதிகமாக உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க, எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு தராங்க, சேல்ஸ் அண்ட் பிரைசஸ் அண்ட் தேர்பை தே பிரிங் அபவுட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுதான் செகண்ட் ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்தல். வங்கிகள் என்ன பண்றாங்க, இது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஃபண்டை சேனலைஸ் பண்றாங்க. வங்கிகள் உற்பத்தி நோக்கில் பணத்தினை முதலீடு செய்து, வெறுமனே வங்கிகள் என்ன செய்யுது, மூலதன ஆக்கத்தை மட்டும் செய்யல, அவங்க அதோட என்ன பண்றாங்க பாருங்க, அந்த முதலீட்டில் உற்பத்தி திறன் குறைவா இருந்தா அந்த துறைக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடனை குறைத்து கொண்டு அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு முதலீட்டுக்கான கடனை மடைமாற்றம் செய்கிறது. அப்படின்னா என்னன்னா, எந்த துறையில அதிகமா உற்பத்தி நடக்குதோ அந்த துறைக்கு இந்த பணத்தை அவங்க திருப்பி விடுறாங்க, மாற்றி விடுறாங்க. அவ்வளவுதான். அதான் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் த சேவிங்ஸ் மொபிலைஸ்ட் பை தெம் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பசஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நாட் த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அது மட்டும் அவங்களோட முக்கியமான கொள்கையில then only it can be said to have performed an important role in the economic development. அடுத்தது ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். இப்போ வங்கிகள் நல்ல சரியான தொழிலா, அதாவது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கடன் வழங்குறாங்களா, தொழில் பெருக்கம் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுறாங்க. எந்த பொருளுக்கு அதிக தேவை உள்ளதோ அந்த பொருளை உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்களுக்கு கடன்களையும் பணங்களையும் வழங்குறாங்க. அதையும் அவங்க சர்வே பண்ணி பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து எந்த பணம் எந்த இது பேங்க்ஸ் பாருங்க என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சும்மா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க பணம் கொடுத்துரல, எது மக்களுக்கு தேவை, எந்த பொருளை மக்கள் அதிகமாக விரும்பி மக்களால் நுகரப்படுகிறது. Many banks help in the development of the right type of industries by extending loan to right type of persons. In this way, they help not only for industrialization of the country but also for the economic development of the country. இதெல்லாம் நீங்க தலைப்புகள் படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓனாவே நீங்க எழுதலாம், ஓன் வேர்ட்ஸ் போட்டு. எந்த பொருள் எந்த உற்பத்தி பெருகுனா நாட்டுக்கு நல்லதோ அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அது தேசிய வருவாய் உயர்வதற்கு வழி செய்கிறார்கள். சில சமயங்கள்ல முக்கியத்துவம் குறைந்த துறைகளுக்கும் கடன் கொடுக்கறாங்க. இதனால அமெரிக்காவில் 2007-8 ஆண்டுகளில் ஏற்பட்டது போன்ற பொருளாதார சிக்கல் ஏற்படும். இந்த மாதிரி தேவையில்லாததுக்கு கொடுத்தா, இல்லைன்னா நல்ல ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கும் பொழுது அது நல்ல வளர்ச்சிக்கு உதவுது. அவ்வளவுதான். அடுத்தது பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெட்.
கடனை பணமாக்குகிறது. வணிகத்தில் எழுற குறிப்பிட்ட கால கடன்களை இடையிலேயே ரொக்கமாக்கி தருவதன் மூலம் உற்பத்தி மற்றும் வணிக நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்படாமல் வணிக வங்கி பாதுகாக்கிறது. இது நீங்க அவ்வளவு முழுசு எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு லைன்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அதே போதும். பேங்க்ஸ் என்ன பண்ணுது? மானிட்டைஸ் டெட்னா கடனை பணமாக்குது. கடனை பணமாக்குது அப்படின்னா என்னன்னா சொல்லுங்க பாருங்க, சில நேரங்கள்ல கடன் விற்பனை முதலீட்டை முடுக்கிடும் செயலை செய்கிறது. இதனால உற்பத்தி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது. அப்ப கடன் விற்பனையில் கடனுக்கான உத்தரவாதமாக மாற்றுச்சீட்டுகளை வங்கிகள் கழிவு செய்வதால் வர்த்தக நிறுவனங்கள் எந்த இடையூறுமின்றி பொருளாதார நடவடிக்கைகளை தொடர முடிகிறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த லோன் டு பி repaid after a certain period into cash, which can be immediately used for business activities. The manufacturer, wholesale traders cannot increase their sales without selling goods on credit basis. But credit sales may lead to locking up of capital. ரொம்ப கிரெடிட்ல நம்ம பணம் அவங்க பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து பணம் வந்து லாக் ஆகுறதுக்கு வழியாகுது. அப்ப ரிசல்ட் என்ன ஆகுது பாருங்க, ப்ரொடக்ஷன் மே ஆல்சோ பி ரெடியூஸ்ட். ஸோ பேங்க்ஸ் என்ன பண்றாங்க? பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் மணி பை டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Business concern are able to carry out the economic activities without any interruption. அடுத்தது 6th பாருங்க, அரசுக்கு நிதி வழங்குகிறது அப்படின்னா என்ன? ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட். Government is acting as the promoter of industries in underdeveloped countries for which finance is needed for it. குறை வளர்ச்சி நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை அரசு மேற்கொள்ளுது. இதற்கு அதிக அளவு நிதி தேவைப்படுகிறது. வணிக வங்கிகள் அரசுக்கு நீண்டகால கடன்கள் மற்றும் குறுகிய கால கடன்களை அரசு பத்திரங்களை ஏற்பதன் வாயிலாக வழங்குது. இந்திய ரிசர்வ் வங்கி என்ன 2016-19 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 18-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி வழங்கியுள்ளது. வணிக வங்கிகள் வந்து அரசுக்கே நிதி வழங்கி அதன் மூலமாக என்ன ஆகுது பாருங்க, பேங்க்ஸ் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட் டு கவர்மெண்ட் பை இன்க்ரீசிங் தர் ஃபண்ட்ஸ் in government securities and short term finance by purchasing treasury bills. RBI has given 68,000 crores to the கோடி வழங்கியுள்ளது. அடுத்து 7வது பார்த்தோம்னா வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். வங்கிகள் தேசிய மயமாக்கலுக்கு பிறகு வங்கித்துறை பெருமளவுக்கு வளர்ந்துள்ளது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கல்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு முந்தின பாயிண்ட், அந்த முன்னாடி உள்ள பாயிண்ட்ல அரசுக்கு நிதி வழங்குதுன்னு சொன்னதுல ஒரு கடைசி பாயிண்ட் பாருங்க, 99%. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் 7வது பாயிண்ட், வேலை வாய்ப்பு வழங்குதல். ஆஃப்டர் த நேஷனலைசேஷன் ஆஃப் பிக் பேங்க்ஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் grown to a great extent. Banks branches are opened frequently, which leads to the creation of new employment opportunities. வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் வழங்குறதுனால கிளைகள் திறக்கிறாங்க. அதிகமான கிளைகள், வங்கிகள் தேசிய மயமாக்கலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வங்கித்துறை பெருமளவுக்கு வளர்ந்து நிறைய எண்ணிக்கையில கிளைகள் திறக்கப்பட்டு கடன் பெருக்கத்தினை செய்வதால் வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு இது வழியாகுது. அடுத்தது 8வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், பேங்க்ஸ் ப்ரமோட் என்டர்பிரனர்ஷிப். In recent days, banks have assumed the role of developing entrepreneurship, particularly in developing countries like India, by inducing new entrepreneurs to take up the well-formulated projects and provision of counseling services like technical and managerial guidance. அப்படின்னா இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளில் அண்மை காலமாக வணிக வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்தி வருது. நிறைய வங்கிகள் வந்து என்ன செய்யுது, மக்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கறதுனால அவங்க வந்து வங்கிகள் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமாக பணத்தை தரதுனால இதனால இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் அதிகமான உற்பத்தி ஏற்படுறதுக்கு இது வழி வகுக்குது. தொழில்நுட்பங்களும் ரீதியாக பார்த்தோம்னா வங்கிகள் பார்த்தீங்கன்னா 100% கடனை அளிக்குது. ஆகவே வணிக வங்கிகள் தொழில் முனைவுக்கும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் ஒரு சீரிய பணியை ஆற்றி வருகிறது. Thus commercial banks help for the development of entrepreneurship in the country. Thank you students. இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Thank you.